ஆண்டவர் மனிதனை பாவம் இல்லாதவனாய் படைத்தார். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவத்தில் விழுந்தான். அந்த பாவ சுபாவம் எல்லா மனிதருக்கும் பரவியது. மனிதன் பாவத்தில் பிறந்து பாவத்திலேயே வளர்கிறான். நீதிமான் ஒருவனும் இல்லை. தேவன் பரிசுத்தராகவும் நீதி உள்ளவராகவும் இருப்பதன் காரணமாக மனிதன் மீது கடுமையான கோபம் கொண்டிருந்தார். ஆனால் அவர் அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவருமாய் இருப்பதன் காரணமாக நம்மை நேசித்து நம்மை காப்பாற்ற, அவரோடு ஒப்புரவாக நம்மை காப்பாற்ற, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் முடிவு செய்தார். ஆனால் சும்மா எதேச்சையாக அப்படியே அவர் நம்மை மன்னித்து விட முடியாது. அப்படின்னு முடியாது. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர். பாவத்தை தண்டித்தே ஆக வேண்டும். ஆகையால் பாவத்தையும் தண்டிக்க வேண்டும், நம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை சாதிக்க தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மனிதனாக வாழ்ந்து நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை நமக்காக சிலுவையில் சுமர்ந்து தீர்த்தார். இப்படி செய்ததினாலே தேவனுடைய நீதி நிலைநிறுத்தப்பட்டது, அவருடைய கோபம் அமர்த்தப்பட்டது, தீர்க்கப்பட்டது, அவருடைய இரக்கமும் நமக்கு அளிக்கப்பட்டது. வேத வாக்கியங்களின்படியே இயேசு மரணத்தை முறியடித்து மரணத்திலிருந்து உயிரோடு திரும்பி வந்தார். மரணத்தை ஜெயித்தார். இனி ஒருபோதும் அவர் மரிக்க மாட்டார். என்றென்றும் உயிரோடு இருக்கிறார், இருப்பார். மனிதன் தன் பாவ நிலையை உணர்ந்து தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது என்பதையும், அவனுடைய எந்த நற்செயலும் நல்லொழுக்கமும் செல்வமும் சடங்கும் அவனை காப்பாற்றாது என்பதை மனிதன் உணர்ந்து தன் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மனிதன் மனம் திரும்பி இயேசு மீது விசுவாசம் வைக்கும் போது தேவன் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு சாட்சியாக தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவனுக்கு கொடுத்து ரட்சிப்பின் நிச்சயத்தை தருகிறார். எதிர்காலத்தில் சீக்கிரமே இயேசு மீண்டும் வந்து நம்மை அவரோடு அழைத்து செல்வார். அவரோடே கூட என்றென்றும் பரலோகில் நாம் நித்தியமாக சந்தோஷமாக ஜீவிப்போம். இதுதான் மெய்யான சுவிசேஷம்.